இப்போ அடுத்ததாக பிரெட் ரோல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம். இப்போ நான் சொன்ன மாதிரியே அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது பிரெட் ரோல்ஸ். பிரெட் ரோல்ஸ் வந்து ரோல் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அது ரோல் பண்ணி டோஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணுற பேர் தான் பிரெட் ரோல்ஸ். அது எப்படி செய்யலான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைசஸ் 2லேருந்து 4, டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், சீஸ் ஸ்லைசஸ் 2லேருந்து 3, வெண்ணெய் 2 டீஸ்பூன், பன்னீர் 1/2 கப், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, புதினா சட்னி தேவையான அளவு. ஓகே, தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நேர்களே, இப்போ செய்முறை பார்க்கலாம். முதல்ல பிரெட் ரோல்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து எட்ஜஸ் கட் பண்ணிடலாம். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, இந்த ரோல் சப்பாத்தி ரோல் எடுத்து நல்லா ரோல் பண்ண போறோம். அப்போ தின்னா ஒரு ஸ்லைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு பிரெட் வந்து ஃப்ரெஷ் பிரெட் தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அது உடஞ்சிடும். நல்லா ப்ரெஷர் போட்டிங்கன்னா நல்லா தின்னா ஒரு ஸ்லைஸ் கிடைக்கும். இன்னொரு வாட்டி நீட்டாக எட்ஜஸ் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் சீஸ் ஸ்லைஸ். சீஸ் ஸ்லைஸ்லேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போது பெப்பர் சில்லி சீஸ் ஸ்லைஸ், அப்புறமா ஆல்பினோ சீஸ் ஸ்லைசஸ் எல்லாம் எது வகை வேணும்னா யூஸ் பண்ணலாம். இப்போ இது வைக்கும்போது கொஞ்சம் அந்த சைடு இடம் இருக்கணும், ஏன்னா ரோல் பண்ணும்போது அது வெளியில் வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் கார்னரில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இப்போது டொமேட்டோ சாஸ் ஒரு லேயர் ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பன்னீர் வந்து க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு லேயர். ஜஸ்ட் லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா ரோல் பண்ண அப்புறமா கஷ்டமாக இருக்கக்கூடாது. எது பண்ணாலும் இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டுட்டு பண்ணுங்கள். அப்புறமா சால்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அந்த பன்னீருக்கு தேவையான அளவு மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போதும், ஏன்னா சீஸ்லேயும் இருக்க சால்ட் ஏற்கனவே. இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ். தேவைப்பட்டால் ஆரிகானோ கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ மல்லி ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. இப்போ இது ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பு லைட்டாக ஆன் பண்ணி வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கலாம் பேனை. பட்டர் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில், எந்த ஆயில் வேணும்னா அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரோல் பண்ணணும். சின்னதாக ரோல் பண்ணணும். நான் சொன்ன மாதிரியே அந்த கேப் இருக்கிறதுனால இது வெளியில் வந்தாலும் அங்கே ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துடலாம். இப்போது இதை சீல் பண்ணணும். எப்படி சீல் பண்ண போகிறோன்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எட்ஜு மட்டும் சீல் பண்ணணும்.
இப்போ பிரெட் சோக் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் டோஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லா சைடும் ஈவனாக கலர் வரைய வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். அப்பப்போ திரும்பினே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். இது ரோல் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரியே ஃப்ரெஷ் பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இது ஒரு வாட்டி திருப்பி வச்சிடலாம். எல்லா சைடும் ஈவனாக வரணும் கலர். இப்போ இந்த ரோல் பண்ண பிரெட் மேலே சீஸ் ஸ்லைஸ், இப்போ இதுக்கு மேலே புதினா சட்னி, சாஸ் போட்டு ஒரு வகையான டேஸ்ட் இருக்கும். புதினா சட்னி இன்னொரு டேஸ்ட். பன்னீர் இதுக்கு மேலே ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், லைட்டாக சால்ட். அதே மாதிரி இது ரோல் பண்ண போகிறேன். தண்ணி போட்டு சீல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். கட் பண்ணி சின்ன சின்னதாக அழகாக தெரியும் கலர். ஆனால் டோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் போட்டு சீல் பண்ணும்போது பிரெட் கொஞ்சம் சாஃப்ட் சாகி ஆகிடும். ஸோ டோஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகும்போது நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த பிரெட் வந்து தின்னாக ரோல் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ பிரெட்டோட டேஸ்ட் அவ்வளோவா வராது. உள்ளே இருக்கிற புதினா சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், அந்த சீஸ் ஸ்லைசஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா சீலாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ இதை எடுத்துடலாம். ஓகே, இது இன்னும் ஆனும். இது எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, ஷார்ப்பான ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. ஒரு 1 inch திக்னஸ் கட் பண்ணி இது அப்படியே சாப்பிடும்போது சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். பெருசாக அப்படியே சர்வ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியனோட கார்னிஷ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட அப்படியே சாப்பிடலாம் நீங்கள். ஓகே, சூடான மெல்டிங் பிரெட் ரோல்ஸ் பரிமாற தயாராகிடுச்சு. பிரெட் ரோல்ஸ்க்கான ரீகேப் பாருங்க. முதல்ல ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் எட்ஜஸ் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரோலில் ரோல் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லேயர் சீஸ் ஸ்லைஸ், அதுக்கு மேலே
டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பன்னீர் க்ரம்பிள் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரோல் பண்ணி தண்ணியோட சீல் பண்ணிக்கோங்க. பிரெட் ரோல்ஸ் ஈவன் கலராக வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி சர்வ் பண்ணால் பிரெட் ரோல்ஸ் தயாராகிடும். என்ன நேர்களே, இன்னைக்கு என்னோட கிச்சனில் 2 பிரமாதமான டிஷ்ஷஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கள. பிண்டி சன்னா அப்புறமா பிரெட் ரோல்ஸ். கண்டிப்பாக இன்னைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வாரம் லோட்டஸ் சீட்ஸ் ஸ்பெஷல் எபிசோட். லோட்டஸ் சீட்ஸ் வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். Till then, keep waiting. But don't forget to watch Arisuve Neram. This is your chef Divya Pesala signing off.